நிறைய பெண்களுக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இப்போ மூவிங்கில் போயிட்டு இருக்கிறது வந்து ஆரி ஒர்க் தாம்மா. எம்ப்ராய்டிங் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஆகி போச்சு. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும் எல்லா பெண்களுக்கும் ஆசை இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப ஹை ரேஞ்சுக்கு போகுது. அதாவது மினிமமே 1500 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. அந்த ரேஞ்சுக்கு எங்களால் போட முடியாது, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்னீங்கன்னா நான் வீட்டில் இருந்த இந்த மிஷினை வச்சு, அதாவது இந்த மிஷின்னா உங்களுடைய சின்ன மிஷினை வச்சு நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸு சிம்பிளாக ஆனால் பார்க்குறக்கு அழகாக எலிகெண்ட்டாக ஓகேங்களா அந்த மாதிரி போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது நல்ல வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட போகிறேன் நான். அதை வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. சின்ன மிஷினை வச்சு எப்படி பாபினில் நூல் சுற்றி எப்படி செக்குடு டிசைன், அதாவது கைக்கு செக்குடு டிசைன் வந்து எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி முதல்ல வந்து நான் அந்த வீடியோ போடுற போது நீங்கள் வந்து எந்த இடத்துல போய் என்னென்ன வாங்கணுங்கிற அந்த கடையும் சொல்கிறேன். டவுன் ஹாலில் இருக்கிறவங்க வாங்கலாம். இங்கே உங்கள் ஊருக்குள்ளே பட்டன் ஹவுஸ்ல போய் எல்லா பட்டன் ஹவுஸ்லையும் எல்லா வகை பொருட்களும் கிடைக்குதுமா. இது அங்கே தான் போகணும், இங்கே தான் போகணும், எல்லாம் கிடைக்கும். என்ன கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஹோல்சேலாக வாங்குற போது எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருக்கும். இங்கேதுக்கு அங்கே ரேட் தான் வித்தியாசம். ஏதோ ஒரு நாள் போய் நீங்கள் இந்த தேவைப்படுற ஐட்டங்கள், இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் ஆரி ஒர்க் கற்றுக்கு போனோமா. எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப விருப்பப்பட்டு எங்கள் பையன்தான் வந்து யூடியூப்பில் போய் எங்கள் கோயம்புத்தூரில் ஆரி ஒர்க் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு முதல்ல அவன் தெரிஞ்சுக்கிட்டு என்னை அவன் தான் வந்து இந்த இடத்துக்கு போகாம 2 இடம் சூஸ் பண்ணி கொடுத்தான். அந்த 2 இடத்துல எந்த இடத்துல போகலாம் சீட்டெல்லாம் குலுக்கி பார்த்துட்டு போன போது நல்லா தான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆரம்பித்தாங்க. போனப்பவே காசை வாங்கிட்டாங்க, ஃபுல் அமௌண்ட்டை வாங்கிட்டாங்க. பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகம்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் எப்படி ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுற போது நான் அந்த காலத்தில், அதாவது என்னோட 8th ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொசோன்னு அந்த ஜிலேபி சுற்றுறது, முறுக்கு சுற்றுறது மாதிரி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ரொம்ப நம்மளை வந்து போட்டு படாத பாடு. அட எதுக்குடா நம்ம அவ்வளோ தூரம் பெட்ரோல் செலவு பண்ணிட்டு சனி ஞாயிறு தான் லீவ், அந்த நாளில் வந்து இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கணுமாங்கிற மாதிரி தேவையில்லாத டிசைனுங்க. அதாவது அதெல்லாம் வந்து உண்மையாக சொல்கிறேன், எந்த ப்ளவுஸ்லையும் அந்த டிசைன் நம்ம போட மாட்டோம். ஆனால் ஒரு விஷயம் நடக்கும், ப்ராக்டிஸ். அந்த கைக்கு அந்த ஊசியோட அந்த அயன் நீடில் வந்து ப்ராக்டிஸ்க்கு உதவும். ஆனால் அவ்வளோ வேண்டாமே. நம்ம நார்மலாக நம்ம ப்ளவுஸுக்கு வர டிசைனுகளை மட்டுமே நம்ம வந்து ஒரு பேட்டர்னில் போட்டு பழகிட்டே இருந்தோம்னா, பெண்கள் பற்றி உங்களுக்கு தெரியும், பெண்கள் ஒரு விடாமுயற்சி பண்ணுற பெண்களுங்கிறதே விடாமுயற்சிங்கிறது தான் அர்த்தம். நம்ம ஒரு விஷயத்த அடையணும்னு நம்ம நினைச்சிட்டோம்னா தூக்கம் வராது, சாப்பாடு தோணாது, எந்த வேலையும் ஓடாது. அதையவே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோம். நம்ம வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதையவே தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நானும் ரொம்ப வெறி பிடிச்சவோம். எந்த ஒரு விஷயத்தையும் அடையணும்னு நினைச்சிட்டு அதை அடைய விடவே மாட்டேன். அதே மாதிரி தான் ஒரு பெண்களும் அந்த மாதிரி எண்ணம் இருக்குது. அதனால நான் உங்களுக்கு வந்து இப்போ ஆரி ஒர்க் கிளாஸ் யூடியூப்லேயே சொல்லித்தரலான்ட்டு இருக்கிறேன். அதாவது தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடுங்காம நம்மளுக்கு தேவையானதை மட்டும் பிடுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸி மெத்தடு, ரிஸ்க் இல்லாமல் இதை மட்டும் நீங்கள் படித்தாவே ப்ரைடல் ப்ளவுஸ் வரைக்கும் உங்களால் போட முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு இது வரல அப்படின்னா ஊசி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு கூட சொல்லித்தரேன் உங்களுக்கு. சரிங்களா? சின்னதாக ஒவ்வொரு நாளும் வீடியோவும் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கிறேன். நீங்களும் பாருங்கள். எனக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, உற்சாகத்தை கொடுக்குது. என்ற கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனைகளால வீடியோ கரெக்டாக போட முடியறதில்ல. சரிங்களா? இன்னைக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வரும். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை கமெண்ட் கொடுங்க. நிறைய லேடிஸ் வந்து கமெண்ட் கேட்குறீங்க, அதுக்கான பதிலை நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆன்லைன் கிளாஸ் கேட்டுக்கிறீங்க, அதான் கொஞ்சம் முடியாமல் இருக்குது. அது கொஞ்சம் பல பிரச்சனைனால அது முடியல. உங்களுக்கு யூடியூப்லேயே ஆன்லைன் கிளாஸ் மாதிரியே உங்களுக்கு போட்டிருக்கிறோமா, அதை கண்டினியூஸாக பாருங்கள். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு கொடுங்க. ஏன்னா லேடிஸ் தான் உதவணும். ஜென்ஸு அண்ணங்களும் அக்காங்களும் பாட்டுருந்தீங்க, அதை நீங்களும் பார்க்கணும், நீங்களும் உதவி பண்ணுங்க. சரிங்களா? இனி வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் உங்களுக்கு அடிக்கொடுக்க வரும். முதல் எடுத்தோன்னே நான் வந்து இந்த மிஷினில் எப்படி செக்குடு டிசைன் போட்டு ஆரி ஒர்க் பண்ணுறதுன்னு முதல்ல சொல்லித்தரேன். ஏன்னா இப்போ செக்குடு வந்து ஓல்டாகி போச்சு. இப்போ மேக்ஸிமம் வேறு மாதிரிலாம் டிசைன் வந்துருக்குது. நீங்கள் செக்குடு டிசைன் முதல்ல போடுங்க. சரிங்களா? நீங்கள் போட்டுட்டு ஒரு லேடிங் கூட கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல வந்து, நான் நீங்கள் சொல்லி கொடுத்த வீடியோ பார்த்து நான் ப்ளவுஸ் ஒன்று தைச்சிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா தைச்சிருக்கிறேன், நீ சுடிதார் வீடியோ உங்களுக்கு போடுன்னு இருக்கிறீங்க. கண்டிப்பாக இருக்குதுமா, வீடியோவில் இருக்குது, பாருங்கள். பார்த்து நிறைய வளமான வாழ்க்கை வாழுங்க. நீங்களே யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்களே கற்றுக்கணும். ஒவ்வொரு லேடிஸுமே உங்களால் முடிஞ்சது ஃபஸ்ட்டு நீங்கள் சாதாரண ஒரு ஜாக்கெட் போட்டு நீங்கள் போட்டு பக்கத்து வீட்டில போய் காட்டி பாருங்க. உங்களோட
உங்களை பார்க்குற பார்வையே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அது பொறாமையினாலையும் இருக்கும். இவ பாருடா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டாங்கிற மாதிரி இருக்கு. அடுத்தவங்க பொறாமப்படப்பட கவலைப்படாதீங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு படி மாதிரி அடுத்தடுத்த லெவல் போக முடியும்.